Hello everyone, welcome to our channel. In the video la class 12th NCERT Maths Chapter 10 Vector Algebra la exercise 10.2 la first question வந்து பார்க்க போறோம். Compute the magnitude of the following vectors வந்து கொடுத்திருக்காங்க. So magnitude வந்து நம்ம எப்படி find out பண்ணுவோம்? Modulus of a vector is equal to square root of x square plus y square plus z square. So இப்படி தான் வந்து find out பண்ணுவோம். So இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா வெக்டார் A ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து எப்படி என்ன ஃபார்மேட்டில் வந்து இருக்குது? ஸோ 1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 1 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் 1 இன்ட்டு கே கேப். ஸோ அப்போ எக்ஸ் ஒய் ஜெட் வேல்யூஸ் வந்து என்னது? இங்கே எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1, ஒய் ஈக்குவல் டு 1, ஜெட் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே modulus of vector A equal to square root of 1 square plus 1 square plus 1 square, which is square root of 3. So modulus of vector A equal to square root of 3 இதான் வந்து answer. Next vector B equal to 2 I cap minus 7 J cap minus 3 K cap. So இங்கே வந்து என்ன கொடுத்துருக்காங்க? X value வந்து 2, Y value minus 7, z value is minus 3. So modulus of vector B equal to 2 square plus minus 7 whole square plus minus 3 whole square. So நம்மளுக்கு 4 plus 49 plus 9 வந்து நம்மளுக்கு கிடைக்கும், which is square root of 62. So modulus of vector B is equal to square root of 62. இப்போ next C vector 1 by root 3 I cap plus 1 by root 3 J cap plus minus 1 by root 3 K cap. So அப்போ modulus of vector C will be square root of 1 by root 3 whole square plus 1 by root 3 whole square plus minus 1 by root 3 whole square வந்து வரும். So it will be 1 by 3 plus 1 by 3 plus 1 by 3 வந்து வரும். So it will be square root of 3 times of 1 by 3. So அப்போனா வந்து நம்மளுக்கு square root of 1 which is 1. So இதான் வந்து final answer. இப்போ next வந்து நம்ம second question வந்து பார்ப்போம். Write two different vectors having same magnitude. ஸோ ரெண்டு வெக்டார்ஸ் வந்து நம்ம எழுதணும். அந்த ரெண்டு வெக்டார்ஸ்க்குமே மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்கிற மாதிரி வந்து எழுதணும். ஸோ மேக்னிடியூடு வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? மேக்னிடியூட் ஆஃப் அ வெக்டார்னா மாடுலஸ் ஆஃப் த வெக்டார் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர் இதான் வந்து எழுதுவோம். ஸோ இப்போது வெக்டார் ஏ வந்து எடுத்துக்கிறேன். ஸோ 2 ஐ கேப் ப்ளஸ் 1 இன்ட்டு ஜே கேப் plus 1 into k cap and vector B வந்து எழுதிக்கிறேன். ஸோ நான் இங்கே 2 அதே மாதிரி வர மாதிரி எடுத்துக்கிறேன். 2 k cap plus 1 into j cap plus 1 into I cap. ஸோ இப்போ இதுக்கு வந்து modulus of vector A வந்து சால்வ் பண்ணோம்னா 2 square plus 1 square plus 1 square which is square root of 4 plus 1 plus 1 which is square root of 6. அதே மாதிரி தான் இங்கே வந்து modulus of vector B will be 1 square plus 1 square plus 2 square. Square root of 1 plus 1 plus 4 which is square root of 6. ஸோ ரெண்டுத்துக்குமே மேக்னிடியூட் வந்து சேமாக இருக்குது. இது வந்து ஒரு நான் கொடுத்துருக்க ஒரு எக்ஸாம்பிள். உங்களுக்கு வந்து வேறு என்ன எக்ஸாம்பிள் தெரியுமோ நீங்கள் அதை வந்து எழுதிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தேர்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாம். ரைட் டூ டிஃப்ரெண்ட் வெக்டார்ஸ் ஹேவிங் சேம் டைரக்ஷன்ஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டு வெக்டார் எழுதுகிறோம். இங்கே எழுதுன மாதிரியே முன்னாடி சம்மில் சேம் மேக்னிடியூட் கேட்டிருந்தாங்க. இங்கே வந்து ரெண்டு வெக்டாருக்குமே வந்து சேம் டைரக்ஷன் இருக்கிற மாதிரி வந்து எழுதணும். ஸோ வெக்டார் ஏ ஈக்குவல் டு 2 ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப் and vector B equal to 4 I cap plus 4 J cap plus 4 K cap.
ஸோ இங்கே வந்து நம்ம 2 வெக்டார்ஸ் வந்து எடுத்திருக்கோம். ஸோ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார்னு. ஸோ நம்ம வந்து நான் எப்படி வந்து டைரக்ஷன் வந்து சேம் டைரக்ஷனாக இருக்கும். ஸோ இப்போ வெக்டார் ஏ வந்திருக்கு. ஸோ வெக்டார் ஏ மல்டிப்ளிகேஷன் ஆஃப் அ வெக்டார் பை அ ஸ்கேலார் இது வந்து நம்ம படிச்சிருக்கோம். ஸோ அப்போனா இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து இப்போ 2a வெக்டார் அப்படின்னு எழுதுகிறோம் அப்படின்னா என்ன அர்த்தம், இது வந்து ஸ்கேலார், இது வந்து வெக்டாரோட மல்டிப்ளை பண்ணுறேன் 2 டைம்ஸ் த வெக்டார். அதாவது எனக்கு இந்த வெக்டார் வந்து லென்த் அதோட மேக்னிடியூட் மட்டும் பெருசாகுது, பட் ஆனால் அதே டைரக்ஷனில் தான் வந்து பாஸ் ஆகும். 3a வெக்டார் அப்படின்னும் போது என்ன ஆகும், இதோட 3 டைம்ஸ் இந்த வெக்டார் ஏவோட 3 டைம்ஸ், ஆனால் ஒரே டைரக்ஷனில் தான் வந்து பாஸ் ஆகும். அதை தான் வந்து நான் இங்கே எக்ஸாம்பிளாக வந்து எழுதியிருக்கேன். இப்போ இங்கே பார்த்தோம்னா அப்போ எனக்கு வந்து இங்கே என்ன இருக்குது, வெக்டார் ஏ வந்து எடுத்திருக்கேன். அப்போது வெக்டார் ஏ இந்த 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 2k கேப், அப்படியே என்னது 2 டைம்ஸ் ஆஃப் ஏ வெக்டார். அப்போ என்ன வருது எனக்கு 4i கேப் ப்ளஸ் 4j கேப் ப்ளஸ் 4k கேப். ஸோ இன்னொரு எக்ஸாம்பிள் கூட வந்து எழுதலாம். எக்ஸாம்பிள், ஸோ வெக்டார் ஏக்கு நான் வந்து i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் 2k கேப்னு எழுதிக்கிறேன். அண்டு வெக்டார் பிக்கு இது வந்து என்ன எழுதலாம், அப்படியே வந்து இதோட 2 டைம்ஸ். அப்போனா வந்து 2i கேப் ப்ளஸ் 2j கேப் ப்ளஸ் 4k கேப். And this is also an example of 2 different vectors having same direction. அதாவது when a vector is multiplied by a scalar, அந்த கான்செப்டை வந்து இங்கே யூஸ் பண்ணுறோம். அண்டு வெக்டார் வந்து என்னது, it will not be equal to வெக்டார் பி, சேமாக வந்து இருக்காது. அதாவது இந்த வெக்டாரு அப்படியே வந்து நம்மளுக்கு 2 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணுறோம், டைரக்ஷன் வந்து ஒரே டைரக்ஷன் தான், அதோட லென்த்து மட்டும் வந்து அந்த அதிகமாகுது. ஸோ இதுதான் வந்து எக்ஸாம்பிள் ஃபார் த தேர்ட் கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 4 பார்க்கலாம். ஸோ ஃபோர்த் கொஷின், ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் ஸோ தட் த வெக்டார்ஸ் 2i கேப் ப்ளஸ் 3j கேப் அண்ட் xi கேப் ப்ளஸ் yj கேப் ஆர் ஈக்குவல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இங்கே 2 வெக்டார், இங்கே ஏ வெக்டார்னு எடுத்து இதை நேம் பண்ணிக்கிறேன், அண்ட் இதை வந்து பி வெக்டார்னு நேம் பண்ணிக்கிறேன். அவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் படி 2 வெக்டாருமே வந்து ஈக்குவல். ஸோ அப்போனா வந்து என்ன ஆகும், இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2ன்னு வந்துடும் அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3ன்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ ஈக்குவல் அப்படின்னும் போது இந்த காம்பனன்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே ஈக்குவல் பண்ணுறோம். ஸோ 2 வெக்டார்ஸ் ஈக்குவலாக இருக்கும் போது அது காம்பனன்ட்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 2 அண்ட் ஒய் ஈக்குவல் டு 3. ஸோ ஃபோர்த் கொஷின் வீடியோ ஆனில் இருக்குது அப்படின்ட்டு நான் அப்படியே வந்து சால்வ் பண்ணிட்டேன். ஸோ அப்புறமா தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் வீடியோ ஆன் பண்ணலன்ட்டு. ஸோ அதனால் வந்து நான் உங்களுக்கு நான் போட்டதை வந்து அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் நான் வீடியோவில். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 5th கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த ஸ்கேலார் அண்ட் வெக்டார் காம்பனன்ட்ஸ் ஆஃப் த வெக்டார் வித் இனிஷியல் பாயிண்ட் 2,1 அண்ட் டெர்மினல் பாயிண்ட் -5,7. ஸோ இங்கே வந்து நம்ம இனிஷியல் பாயிண்ட் நம்ம வந்து ஏன்னு எடுத்துக்கலாம், இதை வந்து டெர்மினல் பாயிண்ட் பின்னு வந்து எடுத்துக்கலாம். இது 2,1 அண்ட் இது வந்து -5,7. இது வந்து ஒரு வெக்டார் ஏன்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்கே வந்து நம்ம எப்படி ஃபார்ம் பண்ணுவோம், வெக்டார் ஏ ஈக்குவல் டு இது வந்து என்னது x1 y1, இது வந்து x2 y2. ஸோ அப்போனா x2 மைனஸ் x1 இன்ட்டு i கேப் ப்ளஸ் y2 மைனஸ் y1 இன்ட்டு j கேப். ஸோ x2 வந்து -5 மைனஸ் 2 இன்ட்டு i கேப் ப்ளஸ் 7 மைனஸ் 1 இன்ட்டு j கேப். ஸோ -7 i கேப் ப்ளஸ் 6 j கேப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஸ்கேலார் காம்பனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க அண்ட் வெக்டார் காம்பனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கேலார் காம்பனன்ட்ஸ் நம்மளுக்கு -7 அண்ட் 6 இதுதான் வந்து ஸ்கேலார் காம்பனன்ட்ஸ் அண்ட் வெக்டார் காம்பனன்ட்ஸ் -7 i கேப் 6 j கேப். இது ரெண்டும் வந்து வெக்டார் காம்பனன்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 6th கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த சம் ஆஃப் த வெக்டார்ஸ் a b and c. ஸோ சம் பண்ணணும். ஸோ வெக்டார் a வந்து i கேப் மைனஸ் 2 j கேப் ப்ளஸ் k கேப்னு வந்து கொடுத்துருக்காங்க. b வெக்டார் -2 i கேப் ப்ளஸ் 4 j கேப் ப்ளஸ் 5 k கேப். c வெக்டார் வந்து i கேப் -6 j கேப் -7 k கேப். ஸோ சம் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படின்னா வெக்டார் a ப்ளஸ் வெக்டார் b ப்ளஸ் வெக்டார் c வந்து நம்ம பண்ணணும். ஸோ அப்படியே வந்து ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே வந்து -2 1. ஸோ அப்போ 1 + 1 வந்து 2, 2 - 2 வந்து நம்மளுக்கு என்ன வரும், 0 வந்துடும். ஸோ 0 i கேப் வந்து வந்துடும்.
இங்கே வந்து -2 இருக்குது, +4 -6 வந்து இருக்குது. ஸோ -2 -6 பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும், -8. -8 + 4 வந்து -4j கேப் வந்து வரும். அடுத்தது இங்கே வந்து 1 இருக்குது, இங்கே 5. 1 + 5 6 வந்துடும். 6 - 7 -k கேப் வந்து வரும். ஸோ சம் பண்ணும்போது நம்மளுக்கு கிடச்சிருக்கிறது -4j கேப் -k கேப். ஸோ அவ்வளோதான் வந்து 6th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 7th கொஷின் வந்து நம்ம பார்ப்போம். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார்ஸ் A = i கேப் + j கேப் + 2k கேப்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ யூனிட் வெக்டார் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்து என்ன வரும், A கேப் வில் பி A வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் வெக்டார் A. ஸோ A வெக்டார்னு இங்கே கொடுத்துருக்கிறது i கேப் + j கேப் + 2k கேப். அண்ட் மாடுலஸ் ஆஃப் வெக்டார் A வந்து என்ன வரும், √(x² + y² + z² = 1² + 1² + 2². So it will be 1 + 1 2, 2 + 4 which is 6. ஸோ √6. அப்போ வெக்டார் A வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸோ A கேப் வில் பி ஈக்குவல் டு i கேப் ப்ளஸ் j கேப் ப்ளஸ் 2k கேப் பை √6. 1/√6 i கேப் ப்ளஸ் 1/√6 j கேப் ப்ளஸ் 2/√6 k கேப். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் A கேப். அதாவது யூனிட் வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் வந்து ஆன்சர். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 8th கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த யூனிட் வெக்டார் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் PQ வேர் P and Q ஆர் பாயிண்ட்ஸ் 1, 2, 3 and 4, 5, 6 ரெஸ்பெக்டிவ்லி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து Pயோட கோஆர்டினேட்ஸ் 1, 2, 3 கொடுத்துருக்காங்க அண்ட் Qயோட கோஆர்டினேட்ஸ் 4, 5, 6 வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து x1, y1, z1 எடுத்துக்கிறேன் அண்ட் இது வந்து x2, y2 and z2ன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ PQ வெக்டார் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதுவோம், x2 - x1 இன்ட்டு i கேப் ப்ளஸ் y2 - y1 இன்ட்டு j கேப் ப்ளஸ் z2 - z1 இன்ட்டு k கேப் வந்து எழுதுவோம். ஸோ அப்போனா நம்மளுக்கு 4 - 1 இன்ட்டு i கேப் ப்ளஸ் 5 - 2 j கேப் ப்ளஸ் 6 - 3 இன்ட்டு k கேப். ஸோ அப்போனா 3 i கேப் ப்ளஸ் 3 j கேப் ப்ளஸ் 3 k கேப் வந்து வந்துடும். ஸோ இப்போது மாடுலஸ் ஆஃப் PQ வெக்டார். ஸோ என்ன பண்ணோம், √(x² + y² + z². தட் இஸ் √(3² + 3² + 3² which is √(9 + 9 + 9 which is √(27). 3 × 3² வந்து எழுதலாம். ஸோ 3√3ன்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ அப்போ PQ கேப் ஈக்குவல் டு PQ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் PQ. ஸோ அப்போ வந்து இது எப்படி வரும், நம்மளுக்கு PQ வெக்டார்ன்றது 3i கேப் ப்ளஸ் 3j கேப் ப்ளஸ் 3k கேப் பை இது வந்து 3√3. ஸோ இது செப்பரேட்டாக வந்து எழுதுகிறோம். ஸோ 3/3√3 into i cap plus 3/3√3 j cap plus 3/3√3 k cap. So 3, 3, 3, 3 இது 3, 3 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ 1/√3 i cap 1/√3 j cap plus 1/√3 k cap. ஸோ இதுதான் வந்து யூனிட் வெக்டார். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் த 8th கொஷின். இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம 9th கொஷின் வந்து பார்க்கலாம். 9th கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபார் கிவன் வெக்டார்ஸ் A and B, find the unit vector in the direction of the vector A vector plus vector B. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 2 வெக்டார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. யூனிட் வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம் இந்த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் A and B. அதாவது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு வெக்டார் ஃபார்ம் பண்ணோம் அண்ட் அதிலேருந்து யூனிட் வெக்டார் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ A வெக்டார் ஈக்குவல் டு என்ன கொடுத்துருக்காங்க, 2i கேப் மைனஸ் j கேப் ப்ளஸ் 2k கேப் கொடுத்துருக்காங்க. B வெக்டார் வந்து -i கேப் ப்ளஸ் j கேப் மைனஸ் k கேப்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போது A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் வந்து என்ன வரும்,
x2. ஸோ a வெக்டார் ப்ளஸ் b வெக்டார் வந்து நம்மளுக்கு என்ன வரும், இது ரெண்டுத்தையும் அப்படியே ஆட் பண்ண போகிறோம். ஸோ 2 மைனஸ் 1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது மைனஸ் 1 ப்ளஸ் 1 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் 2 மைனஸ் 1 இன்ட்டு கே கேப். அதாவது இங்கே இருக்கிற காம்பனன்ட்ஸ் மட்டும் வந்து நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், ஐ கேப் இங்கே வந்து 0 ஆகிடும் ப்ளஸ் 0 ஜே கேப் இங்கே வந்து ப்ளஸ் கே கேப் வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் இஸ் நத்திங் பட் ஐ கேப் ப்ளஸ் கே கேப். ஸோ இங்கே வந்து ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் வந்து நான் சி வெக்டார் அப்படின்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். இங்கே அப்படியே வந்து கூட வச்சுக்கலாம். ஸோ அண்ட் இப்போ வந்து இங்கே என்ன இருக்குது, சி வெக்டார் திஸ் இஸ் ஈக்குவல் டு வாட், ஐ கேப் ப்ளஸ் கே கேப். இப்போ வந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா யூனிட் வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ யூனிட் வெக்டார் இன் டைரக்ஷன் ஆஃப் இது, அதாவது சி வெக்டார். ஸோ அதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், ஸோ சி கேப் ஈக்குவல் டு 1 பை மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் வந்து நம்ம எழுதணும். ஸோ இப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, சி வெக்டாருக்கு வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ மாடுலஸ் ஆஃப் சி வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஜெட் ஸ்கொயர். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 எழுதிக்கலாம். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன வரும், சி கேப் ஈக்குவல் டு ஐ கேப் ப்ளஸ் கே கேப் பை ரூட் 2. ஸோ இது 1 பை ரூட் 2 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 1 பை ரூட் 2 இன்ட்டு கே கேப். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் சி கேப். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 10th கொஷின் வந்து பார்க்கலாம். 10th கொஷின் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் அ வெக்டார் இன் த டைரக்ஷன் ஆஃப் வெக்டார் 5 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப் விச் ஹேஸ் மேக்னிடியூட் 8 யூனிட்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து இதை வந்து நான் ஏ வெக்டார்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ ஏ வெக்டார் ஈக்குவல் டு 5 ஐ கேப் மைனஸ் ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப். இப்போ மேக்னிடியூட் ஆஃப் ஏ வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 5 ஸ்கொயர் ப்ளஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் வந்து வரும் விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ் 1 ப்ளஸ் 4. ஸோ இட் வில் பி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 30. ஸோ இப்போ வந்து மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் வந்து நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம யூனிட் வெக்டார் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஸோ அவங்க என்ன கொஷினில் சொல்லியிருக்காங்க, ஒரு வெக்டார் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வெக்டாரோட டைரக்ஷன்லேயே ஒரு வெக்டார் இருக்குது அண்ட் அதே மாதிரி 8 டைம்ஸ் மேக்னிடியூடில் வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன்னா யூனிட் வெக்டாரை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு அதோட வந்து நான் அப்படியே மல்டிப்ளை பண்ண போகிறேன். இந்த வெக்டாரோட யூனிட் வெக்டாரை வந்து ஃபஸ்ட்டு நான் ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி a cap equal to a vector by modulus of vector a. ஸோ அப்போ இங்கே வந்து என்ன வரும் நம்மளுக்கு 5 i cap minus j cap plus 2 k cap வந்து வந்துடும் by modulus of a vector வந்து root 30. ஸோ இதை நம்ம வந்து எப்படி எழுதலாம், அப்போ வந்து இது வந்து என்னது வெக்டார் வித் மேக்னிடியூட் 1 வந்து நம்மளுக்கு இதுதான், ஏன்னா இது யூனிட் வெக்டாரில். ஸோ அப்போ அதுதான் வந்து அர்த்தம். வெக்டார் வித் மேக்னிடியூட் 1 வந்து என்ன வரும் 5 பை ரூட் 30 இன்ட்டு ஐ கேப் மைனஸ் ஜே கேப் பை ரூட் 30 ப்ளஸ் 2 பை ரூட் 30 இன்ட்டு கே கேப்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ வந்து இது அடுத்தது வெக்டார் வித் மேக்னிடியூட் 8. அப்போ என்ன பண்ணணும், இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணி எழுதணும். 8 டைம்ஸ் ஆஃப் 5 பை ரூட் 30 ஐ கேப் மைனஸ் 1 பை ரூட் 30 ஜே கேப் ப்ளஸ் 2 பை ரூட் 30 கே கேப் வந்து வரும். ஸோ அப்போது 40 பை ரூட் 30 ஐ கேப் மைனஸ் 8 பை ரூட் 30 ஜே கேப் ப்ளஸ் 16 பை ரூட் 30 கே கேப். ஸோ இதுதான் வந்து அவங்க கேட்டிருக்கிறது ரிக்வயர்ட் வெக்டார் வந்து இதுதான். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 11th கொஷின் வந்து பார்க்கலாம். 11th கொஷின் வந்து பார்க்கலாம். ஷோ தட் த வெக்டார் 2 ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் அண்ட் மைனஸ் 4 ஐ கேப் ப்ளஸ் 6 ஜே கேப் மைனஸ் 8 கேப் மைனஸ் 8 கே கேப் ஆர் கொலினியர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 11th கொஷின் வந்து பார்க்கலாம். ஷோ தட் த வெக்டார்ஸ் 2 ஐ கேப் மைனஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப்
and minus 4 I cap plus 6 j cap minus 8 k cap are collinear. ஸோ எப்போ வந்து கொலினியர்னு சொல்லுவோம் அப்படின்னா two vectors are collinear if their direction ratios are proportional. ஸோ இப்போ இந்த ரெண்டு வெக்டாரோட டைரக்ஷன் ரேஷியோஸ் ப்ரொபோஷ்னலாக இருந்துச்சு அப்படின்னா அந்த வெக்டாரை வந்து நம்ம கொலினியர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். ஸோ இப்போது இங்கே ஏ வெக்டார்னு நான் 2 I cap minus 3 j cap plus 4 k cap வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் வெக்டார் பியை வந்து minus 4 I cap plus 6 j cap minus 8 k capனு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து a1 I cap plus a2 j cap plus a3 k capனு எடுத்துக்கிறேன். இது வந்து b1 I cap plus b2 j cap plus b3 k capன்னு வந்து எடுத்துக்கிறேன். ஸோ எப்படி வந்து நம்ம பார்ப்போம் டைரக்ஷன் ரேஷியோஸு. ஸோ a1 by b1 equal to, ஸோ அப்போனா இங்கே என்ன வரும் 2 by minus 4 which is minus 1 by 2. 1 time 2 times a2 by b2. So minus 3 by 6 which is minus 1 by 2. C a3 by b3 which is 4 by minus 8 minus 1 by 2. ஸோ இந்த ரேஷியோஸ் எல்லாமே வந்து என்னவா இருக்குது, இந்த டைரக்ஷன் ரேஷியோஸ் இங்கே வந்து எல்லாமே வந்து என்னது minus 1 by 2 தான் இருக்குது. ஸோ அப்போனா நம்ம என்ன சொல்லலாம், வெக்டார் therefore வெக்டார் A and வெக்டார் B ஆர் கோலினியர் அப்படின்னு வந்து நம்ம சொல்லலாம். Since direction ratios are proportional. இப்போது இது another மெத்தடில் நம்ம இன்னொரு மெத்தட் வந்து யூஸ் பண்ணலாம். என்னென்னா A vector is equal to lambda times the B vector. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா lambda அப்படின்றது it may be any constant value, எதனா ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூவாக வந்து இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆனாலும் அதை வந்து நம்ம என்னன்னு சொல்லலாம், கொலினியர், அந்த டூ வெக்டார்ஸும் கொலினியர்னு வந்து சொல்லலாம். இப்போ நம்ம இங்கே என்ன எடுத்திருக்கோம், ஏவை வந்து இந்த ஏ வெக்டார் இது, பி வெக்டார் இதுன்னு வந்து எடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த பி வெக்டாரை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, minus 4 I cap plus 6 j cap minus 8 k capனு வந்து இருக்குது. ஸோ இதை இங்கே பார்த்தோம்னா இந்த ஃபஸ்ட்டு இந்த வெக்டாருக்கும் இந்த வெக்டாருக்கும் பார்த்தோம்னா 2 இது வந்து 2 டைம்ஸ் பண்ணோம்னா 4 வந்துடும். 3 2 டைம்ஸ் 3 2s are 6 வந்துடும். 4 2s are 8 வந்துடும். இங்கே ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது, மைனஸ் இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இருக்குது மைனஸ் இருக்குது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம், -2 எடுத்தோம்னா -2 வெளியில் எடுத்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 2 I cap minus 3 j cap plus 4 k cap அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். which is nothing but 2 minus 2 a வெக்டார் அப்படின்னு வந்து அர்த்தம். ஸோ இதுதான் வந்து என்னது, இங்கே வந்து இதான் வந்து லாம்டா. ஸோ லாம்டா அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே கிடச்சிருதா. ஸோ பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இது லாம்டா டைம்ஸ் ஆஃப் ஏ அப்படின்ற கண்டிஷன். அதாவது இது ரெண்டும் மாறலாம், இது வந்து ஜென்ரல் ஃபார்முலா, இது நான் உங்களுக்கு எழுதுனது. ஸோ இங்கே இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து சால்வ் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன சொல்லலாம், இது வந்து ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் கோலினியர் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா, இங்கே லாம்டா ஈக்குவல் டு -2. ஸோ இப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால நம்ம என்ன சொல்லலாம், therefore வெக்டார் ஏ அண்ட் வெக்டார் பி ஆர் கோலினியர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். இப்போது நெக்ஸ்ட் வந்து நம்ம 12th கொஷின் வந்து பார்க்கலாம். கொஷின் நம்பர் 12, ஃபைண்ட் த டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் த வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து லெட் r vector equal to I cap plus 2 j cap plus 3 k capனு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இங்கே x வந்து என்னவா இருக்குது, x is equal to இங்கே 1, y equal to 2, z equal to 3ன்னு வந்து இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ரடக்ஷனில் வந்து நம்ம பார்த்துருப்போம், என்ன பார்த்துருப்போம், L, M and N ஆர் டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்னு வந்து படிச்சிருப்போம். நம்ம இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்க்கல அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த சம் சால்வ் பண்ணுங்கள், ஸோ தட் உங்களுக்கு இன்னும் கிளியராக புரியும். ஸோ L is equal to x by rன்னு வரும், அண்ட் M is equal to y by r அண்ட் N is equal to z by rன்னு வந்து வரும். ஸோ இங்கே r வந்து it is nothing but modulus of r, அதாவது magnitude of vector r வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ it will be 1 square plus 2 square plus 3 square.
ஸோ அப்போ வந்து இங்கே என்ன வரும் நம்மளுக்கு 1 + 4 + 9 which is square root of 14 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது எல் வந்து என்னது x/r. ஸோ இப்போ x/r வந்து நம்மளுக்கு எழுதுகிறோம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், x வேல்யூ இஸ் 1/square root of 14 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். அண்டு m வந்து என்னது 2/square root of 14. n வந்து என்னது 3/square root of 14. நீங்கள் வந்து இதை ஆர்னு போட்டுக்கலாம். r = modulus of r vector அப்படின்னு வந்து எழுதியிருக்கேன். ஸோ அதனால் ஒன்று இங்கே r modulus of r vector போட்டுக்கோங்க, அப்படி இல்லாட்டினா வெறும் ஆரே வந்து இருக்கட்டும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் 12th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம question number 13 வந்து பார்க்கலாம். ஸோ question number 13, find the direction cosines of the vector joining the points a b directed from a to b அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஏலேருந்து b வரைக்கும் இருக்குது. ஸோ இதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த வெக்டார் தான் அப்படின்னு வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாங்க. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் ஏபி பாயிண்ட்டை ஜாயின் பண்ணுற அந்த வெக்டாரோட டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஃபஸ்ட்டு வெக்டாரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஏபின்னு தான் எடுத்திருக்கோம். ஸோ ஏபி வெக்டார் = x2 - x1 into i cap plus y2 - y1 into j cap plus z2 - z1 into k cap வந்து வரும். இது வந்து x1 y1 z1, இது வந்து x2 y2 z2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா -1 -1 into i cap plus -2 -2 j cap வந்து வரும், +1 +3 into k cap வந்து வரும், which is -2 into i cap plus -4 into j cap plus 4 into k cap அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஏபி வெக்டார் வந்து என்னது -2 i cap -4 j cap plus 4 k cap அப்படின்றது தான் வந்து வெக்டார் ஏபி. ஸோ இங்கே வச்சு இப்போ நம்ம எக்ஸ் வந்து என்னது -2, y வந்து -4, z வந்து 4 அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ L, M, N இதெல்லாம் என்னது ஆர் த டைரக்ஷன் கொசைன்ஸ். ஸோ L வந்து என்னது L = x/r, M = y/r, N = z/rன்னு வந்து நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் வந்து நம்ம இன்ட்ரடக்ஷனில் பார்த்துருக்கோம். ஸோ R அப்படின்றது நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் அப்படின்றது தான். ஸோ இப்போ √(x² + y² + z². சப்ஸ்டிடியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டிடியூட் பண்ணும் போது எக்ஸ் வந்து என்னது -2 whole square + -4 whole square + 4 whole square வந்து வரும். ஸோ அப்போது நம்மளுக்கு 4 + 16 + 16 வந்து வரும், which is square root of 4 + 16 20, 20 + 16 36 வந்து வரும், which is 6. இப்போ வந்து நம்ம மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் வந்து கண்டுபிடிச்சிட்டோம், அதாவது மேக்னிடியூட் வந்து கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இப்போ இதை வச்சு டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ L = x/r. ஸோ ஆர் அப்படின்றது தான் வந்து இந்த மேக்னிடியூட் கண்டுபிடிச்சது. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே என்ன வரும் -2/6 which is -1/3. M வந்து என்னது y/r, y வந்து -4, -4/6 -2/3 வந்து வரும். அடுத்தது n வந்து என்னது z/r, z வந்து 4/6 which is 2/3. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் r நம்மளுக்கு வந்து என்னென்னலாம் வரும் -1/3 -2/3 அண்ட் 2/3 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இதுதான் வந்து ஆன்சர் ஃபார் த 13th question. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம question number 14 வந்து பார்க்கலாம். 14th question வந்து பார்க்கலாம். Show that the vector i cap plus j cap plus k cap is equally inclined to the axes OX, OY and OZ respectively அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெக்டார், அதாவது இதை வந்து நம்ம ஏ வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம நேம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வெக்டார் i cap plus j cap plus k cap, இந்த a வெக்டார் அப்படின்றது வந்து ஈக்குவலாக இன்க்ளைன் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
ஸோ 14th question வந்து பார்க்கலாம். Show that the vector I cap plus j cap plus k cap is equally inclined to the axes OX, OY and OZ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த வெக்டார் இருக்குல்ல, இந்த வெக்டார் வந்து along the x axis, along y axis and z axis, இது வந்து it makes equal angle with those axes அப்படின்றது தான் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணி காட்டணும். அதாவது நம்ம காமிக்கணும். எப்படி வந்து இதை ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நான் ஏ வெக்டார் அப்படின்னு வந்து நேம் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போது ஒரு வெக்டார் வந்து ஈக்குவலி இன்க்ளைண்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து ஈக்குவலாக வந்து இருக்கணும். டைரக்ஷன் கொசைன்ஸ் ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா தென் தட் வெக்டார் இஸ் ஈக்குவலி இன்க்ளைண்ட் அப்படின்றது அர்த்தம். ஸோ இப்போ அதை வந்து எப்படி ப்ரூவ் பண்ணலாம்? இங்கே வந்து என்ன இருக்குது? இது வந்து 1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 1 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் 1 இன்ட்டு கே கேப்புன்னு வந்து வரும். ஸோ அப்போது இங்கே ஏ வந்து 1, பி வந்து 1, சி வந்து 1. அதாவது எக்ஸு ஒய் ஜெட்டு வந்து 1 1 1. நான் எக்ஸு ஒய் ஜெட்டுன்னே வந்து வச்சுக்கிறேன். ஸோ எக்ஸ் ஒய் ஜெட் எல்லாமே வந்து 1 1 1. ஸோ டைரக்ஷன் கொசைன்ஸ் அப்படின்றது வந்து எப்படி எழுதுவோம்? டைரக்ஷன் கொசைன்ஸ் ஆஃப் வெக்டார் ஏ ஆர் எப்படி வரும் நம்மளுக்குன்னா, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை ஆர், எம் இஸ் ஈக்குவல் டு ஒய் பை ஆர், என் இஸ் ஈக்குவல் டு ஜெட் பை ஆர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே எக்ஸ் ஒய் ஜெட்டு தெரியும், ஆர் வந்து கண்டுபிடிக்கணும். ஆர் வந்து என்னது? ஆர் இஸ் நத்திங் பட் மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ, அதாவது மேக்னிடியூட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர் விச் இஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. ஸோ ஆரோட வேல்யூ வந்து என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3. இப்போது நான் இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எல் இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? எக்ஸ் வந்து என்னது? 1. ஸோ 1 பை ரூட் 3. இங்கே வந்து நீங்கள் ஏபிசின்னு கூட வச்சுக்கலாம். நம்ம வந்து இந்த ஃபார்முலா நம்ம இன்ட்ரடக்ஷனில் இதே தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் நான் வந்து எக்ஸ் பை ஜெட்டுன்னு வந்து நான் மாற்றிக்கிட்டேன். ஏபிசின்னு வச்சுக்கலாம். நீங்கள் வேரியபிள் வந்து மாற்றி கூட வச்சுக்கலாம். அண்ட் அப்படியே நம்ம வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு நல்லா மனப்பாடம் ஆகும் அப்படின்றதுனால நான் ஒரே வேரியபிளாக வச்சுக்கலாம். எல்லா சம்ஸ்லையுமே எக்ஸ் பை ஜெட் தான் வச்சுருந்தோம். முன்னாடி சம்லேயுமே கொஷின் நம்பர் 13லையுமே வந்து நம்ம எக்ஸ் பை ஆர், ஒய் பை ஆர், ஜெட் பை ஆர் தான் வச்சுருந்தோம். ஸோ அதனால அதே வேரியபிளே யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுனால நான் மாற்றிக்கிட்டேன். அண்டு எம் இஸ் ஈக்குவல் டு ஒய் வந்து என்னது? 1 பை ரூட் 3 அண்ட் என் இஸ் ஈக்குவல் டு 1 பை ரூட் 3. ஸோ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டைரக்ஷன் கொசைன்ஸ் வந்து என்னது? 1 பை ரூட் 3, 1 பை ரூட் 3, 1 பை ரூட் 3 are all equal since the direction cosines are equal. Vector A is equally inclined to OX, OY and OZ அப்படின்னு வந்து வரும். ஸோ அவ்வளோதான் வந்து 14th கொஷின். இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஷின் நம்பர் 15 வந்து பார்க்கலாம். ஸோ 15th கொஷின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் அ பாயிண்ட் ஆர் which divides the line joining 2 points P and Q whose position vectors are I cap plus 2j cap minus k cap and minus I cap plus j cap plus k cap respectively in the ratio 2:1. ஸோ இங்கே வந்து என்ன பொசிஷன் வெக்டார் அப்படின்னு வரும்போதே வந்து நம்ம ஓ சேர்த்துப்போம். ஸோ அப்போனா வந்து என்ன சொல்லியிருக்காங்க, இங்கே வந்து ஒரு லைன் வந்து இருக்குது. அந்த லைன் வந்து 2 பாயிண்ட்டை வந்து ஜாயின் பண்ணி வர லைன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது இங்கே வந்து பாயிண்ட் வந்து P இருக்குது அண்ட் இங்கே வந்து பாயிண்ட் Q இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட் பியும் கியூவும் ஜாயின் பண்ணுற ஒரு லைன் அண்ட் பொசிஷன் வெக்டார் ஆஃப் பாயிண்ட் ஓ அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் வந்து இங்கே இருக்குது. ஸோ எப்போவுமே பொசிஷன் வெக்டார் அப்படின்னும் போது நம்மளுக்கு வந்து ஓ வந்து சேர்த்துப்போம். ஸோ அப்போ வந்து இங்கே ஓபி, இது வந்து ஓஆர், அதுக்கப்புறமா வந்து ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் அ பாயிண்ட் ஆர். அப்போனா நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? ஓஆர் தான் வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்கே நம்மளுக்கு என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க, இது வந்து பிக்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போனா ஓபி வெக்டார் வந்து என்னது? ஐ கேப் ப்ளஸ் 2j கேப் மைனஸ் கே கேப் வந்துடும். அண்ட் இங்கே வந்து ஓ கியூ வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் வந்து வந்துடும்.
அண்ட் m:n ரேஷியோ. அப்போ வந்து 2:1 ரேஷியோ அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னது இன்டர்னலாக வந்து டிவைட் பண்ணுது. ஸோ அப்போனா ஓஆர் வெக்டார் ஈக்குவல் டு m இன்ட்டு b வெக்டார் ப்ளஸ் n இன்ட்டு a வெக்டார் பை m ப்ளஸ் n. ஸோ இதுதான் வந்து ஃபார்முலா நம்ம வந்து பார்த்துருப்போம், செக்ஷன் ஃபார்முலா வந்து நம்ம பார்த்துருப்போம். ஸோ இங்கே வந்து இப்போ இது வந்து ஃபார்முலா, இப்போ இதுக்கு ரிலேட்டபிளாக நம்ம எழுத போகிறோம். அப்போது m இன்ட்டு ஓக்யூ வெக்டார் ப்ளஸ் n இன்ட்டு ஓபி வெக்டார் பை m ப்ளஸ் n வந்து வந்துடும். ஸோ அப்போது ஓஆர் வெக்டார் ஈக்குவல் டு இங்கே வந்து m அப்படின்றது என்னது 2. ஸோ 2 இன்ட்டு b வெக்டார் அதாவது ஓக்யூ வெக்டார் என்ன வரும் நம்மளுக்கு மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் வந்து வரும். ப்ளஸ் n வந்து என்னது 1. ஸோ 1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் கே கேப் வந்து நம்மளுக்கு வரும் பை 2 + 1 3 வந்துடும். இப்போ இதெல்லாம் சேர்த்து வந்து எழுதிக்கலாம். ஸோ அப்போ நம்மளுக்கு இங்கே -2 ஐ கேப் வரும் ப்ளஸ் 2 ஜே கேப் வரும் ப்ளஸ் 2 கே கேப் வந்து வரும் ப்ளஸ் ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் கே கேப் வரும் பை 3. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த -2 ஐ கேப் ப்ளஸ் ஐ கேப் வந்து இருக்குது. அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும்? ஸோ திஸ் வில் பி மைனஸ் ஐ கேப் வந்து வந்துடும். 2 ஜே கேப் இங்கே 2 ஜே கேப் அப்போனா ப்ளஸ் 4 ஜே கேப் வந்துடும். இங்கே 2 இங்கே 1 இருக்குது. ஸோ அப்போனா என்ன வரும்? 2 - 1 இட் வில் பி ப்ளஸ் கே கேப் பை 3 வந்து வரும். ஸோ அப்போ ஓஆர் வெக்டார் வில் பி எப்படி எழுதுவோம் நம்ம இதை? -1/3 ஐ கேப் ப்ளஸ் 4/3 ஜே கேப் ப்ளஸ் 1/3 கே கேப்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இன்டர்னலாக டிவைட் பண்ணும் போது நம்மளுக்கு இதான் வந்து ஆன்சர். பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஆர் வந்து இதுதான். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து எக்ஸ்டர்னலி டிவைட்ஸ் எக்ஸ்டர்னலி கொடுத்துருக்காங்களே, இப்போ அதுக்கு வந்து நம்ம இப்போ சால்வ் பண்ணுவோம். ஸோ ஆர் டிவைட்ஸ் எக்ஸ்டர்னலி அப்படின்னு காட்டுறதுக்காக வந்து நான் இங்கே பென்சிலில் வந்து வரைஞ்சிருக்கேன். ஸோ இது வந்து ஓ. ஸோ இது வந்து என்னது? ஓபி வெக்டார். இது வந்து ஓஆர் வெக்டார் தான் ஃபைண்ட் அவுட் பண்ணோம். இது வந்து ஓக்யூ வெக்டார். ஸோ அந்த வேல்யூஸ் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இது வந்து ஏ வெக்டார் அக்கார்டிங் டு த ஃபார்முலா அண்ட் திஸ் இஸ் பி வெக்டார் அக்கார்டிங் டு தி ஃபார்முலா. ஸோ எக்ஸ்டர்னலாக டிவைட் பண்ணுது. எக்ஸ்டர்னலி அப்படின்னும் போது நம்ம எப்படி எடுத்துப்போம்? ஓஆர் வெக்டார் ஈக்குவல் டு எம் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் என் இன்ட்டு ஏ வெக்டார் பை எம் மைனஸ் என். அதாவது எம் இன்ட்டு ஓக்யூ வெக்டார் மைனஸ் என் இன்ட்டு ஓபி வெக்டார் பை எம் மைனஸ் என். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இது வந்து என்ன வரும் நம்மளுக்கு? எங்கே வந்து நம்மளுக்கு 1 and 2 வருதுன்னா, ஸோ திஸ் இஸ் 2 அண்ட் திஸ் இஸ், ஸோ m வந்து நம்மளுக்கு என்ன வரும்? m இன்ட்டு அண்ட் திஸ் இஸ் m அண்ட் திஸ் இஸ் n. ஸோ 2 இன்ட்டு ஓக்யூ. ஸோ ஓக்யூ வெக்டாரோட வேல்யூஸ் வந்து மைனஸ் ஐ கேப் ப்ளஸ் ஜே கேப் ப்ளஸ் கே கேப் வந்து வந்துடும். -1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் மைனஸ் கே கேப் வந்து வரும் பை 2 - 1 1 வந்து வந்துடும். ஸோ அப்படியே வந்து இதை 2 மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். 2 ஐ கேப் ப்ளஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் 2 கே கேப் மைனஸ் ஐ கேப் மைனஸ் 2 ஜே கேப் ப்ளஸ் கே கேப் வந்து வரும். ஸோ இது சால்வ் பண்ணுறோம். இப்போ சால்வ் பண்ணும் போது -2 - 1 மைனஸ் 3 ஐ கேப் வந்துடும் ப்ளஸ் 2 -2 கேன்சல் ஆகிடும். ஸோ இது வேல்யூ அப்படியே கேன்சல் ஆகிடும். இங்கே +2 + 1. ஸோ அப்போனா ப்ளஸ் 3 கே கேப் வந்து வரும். ஸோ ஓஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு -3 ஐ கேப் ப்ளஸ் 3 கே கேப் வந்து நம்மளுக்கு வரும். தான் திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர். அதாவது பொசிஷன் வெக்டார் ஆஃப் ஆர் டிவைடிங் பி அண்ட் கியூ எக்ஸ்டர்னலி இஸ் வந்து என்னது? இதான் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இப்போ நம்ம 16th question வந்து பார்க்கலாம். ஸோ ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட் ஆஃப் த வெக்டார் ஜாயினிங் த பாயிண்ட்ஸ் பி அண்ட் கியூ அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா ஸோ பாயிண்ட் பி, இது பாயிண்ட் கியூ அண்ட் இது வந்து என்னது? பொசிஷன் வெக்டார்னால் ஓ அண்ட் ஆர். இங்கே வந்து ஃபைண்ட் த பொசிஷன் வெக்டார் ஆஃப் த மிட் பாயிண்ட்டுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் அப்படின்ற அந்த பாயிண்ட் வந்து
பியும் கியூவையும் ஈக்குவலாக வந்து டிவைட் பண்ணுது, ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணுது, அதாவது 1:1 ரேஷியோவில் வந்து டிவைட் பண்ணுது. ஸோ இங்கே ஃபஸ்ட் இது வந்து என்னது ஓபி வெக்டார், இங்கே வந்து ஓக்யூ வெக்டார். இங்கே வந்து நம்மளுக்கு தெரியாது, அதாவது ஓபி வெக்டாரும் ஓக்யூ வெக்டாரும் தெரியாது. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க 2, 3 and 4 பாயிண்டோட கோஆர்டினேட்ஸ் மட்டும்தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பொசிஷன் வெக்டார் ஆஃப் பி வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம், இது வந்து 0, 0, 0. ஸோ அப்போனா ஓபி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு நம்மளுக்கு வந்து x2 மைனஸ் x1 இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் y2 மைனஸ் y1 இன்ட்டு ஜே கேப் ப்ளஸ் z2 மைனஸ் z1 இன்ட்டு கே கேப் வந்து வரும். ஸோ அப்போனா இங்கே வந்து x2 வந்து இது வந்து நம்ம x2 y2 z2ன்னு வந்து எடுத்துக்கலாம். இது வந்து x1 y1 z1ன்னு வந்து வச்சுக்கலாம். ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன வரும் 2 minus 0 into I cap plus 3 minus 0 into J cap plus 4 minus 0 into K cap வந்து வரும். That is 2 I cap plus 3 J cap plus 4 K cap வந்து வந்துடும். அதே மாதிரி இங்கே OQ வெக்டாருக்கும் வந்து அதே மாதிரி தான். இப்போ இது ரெண்டுத்தையும் எழுதுகிறோம். இதை வந்து இப்போ x2 y2 z2ன்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். அப்போ வந்து நம்ம எழுதும் போது எப்படி எழுதுவோம், நம்ம 4 minus 0 into I cap plus 1 minus 0 into J cap plus minus 2 minus 0 into K cap வந்து வரும். ஸோ 4 I cap plus J cap minus 2 K cap வந்து வரும். இது வந்து என்னது OQ வெக்டார். ஸோ அக்கார்டிங் டு த மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து நம்ம என்ன யூஸ் பண்ணுவோன்னா, இதை வந்து நான் ஏ வெக்டார்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து நான் பி வெக்டார்னு வந்து எடுத்துக்கிறேன். அதாவது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் பை 2 வந்து அப்ளை பண்ணுவோம். அதாவது ஓபி வெக்டார் ப்ளஸ் ஓக்யூ வெக்டார் பை 2 வந்து நம்ம அப்ளை பண்ணுவோம். ஸோ அப்போ அப்ளை பண்ணும் போது ஓபி வந்து என்னது 2 ஐ கேப் ப்ளஸ் 3 ஜே கேப் ப்ளஸ் 4 கே கேப் ப்ளஸ் 4 ஐ கேப் ப்ளஸ் J cap minus 2 K cap by 2. ஸோ இங்கே வந்து 2 plus 4. ஸோ 6 I cap வந்து வந்துடும் plus 3 plus 1. அப்போனா 4 J cap வந்து வரும். இங்கே வந்து 4 minus 2 இருக்குது. ஸோ plus 2 K cap வந்து வரும் by. ஸோ இப்போ இதை வந்து நம்ம தனித்தனியாக எழுதும் போது 6/2 I cap வரும் ப்ளஸ் 4/2 J cap வரும் ப்ளஸ் 2/2 K capன்னு வந்து நம்மளுக்கு வரும். 2 1 time 2 3 times 2 1 time 2 2 times 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ 3 I cap ப்ளஸ் 2 J cap ப்ளஸ் K cap தான் வந்து ஆன்சர். தட் இஸ் OR வெக்டாருக்கு இதான் வந்து ஆன்சர். ஸோ இதான் ஃபைனல் ஆன்சர் ஃபார் 16th question. நெக்ஸ்ட் 17th question வந்து பார்க்கலாம். 17th question, show that the points A, B and C with position vectors A, B vector, C vector respectively form the vertices of a right angled triangle அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து 3 வெக்டார் வந்து கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க, A வெக்டார் வந்து கொடுத்துருக்காங்க 3 I cap minus 4 J cap minus 4 K capன்னு வந்து கொடுத்துருக்காங்க. B வெக்டார் வந்து 2 I cap minus J cap plus K capன்னு வந்து கொடுத்துருக்காங்க. C வெக்டார் வந்து I cap minus 3 J cap minus 5 K capன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இந்த 3 வெக்டாருமே வந்து vertices of a right angle triangle அப்படின்றது தான் வந்து நம்ம காமிக்கணும். ஸோ இருக்கா இல்லையா அப்படின்றது தான் we have to show. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு தெரியும் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் அப்படின்னாவே வந்து வீணோ பைத்தாகரஸ் தேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து என்ன வரும், ஸ்கொயர் ஆஃப் த ஹைபார்டன் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் த அதர் 2 sides. அதுதான் வந்து பைத்தாகரஸ் தேரம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா, இவங்க 3 வெக்டார் கொடுத்துருக்காங்களா, அதோட மேக்னிடியூட் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிக்கலாம். தென் அதை வச்சு வந்து நம்ம சால்வ் பண்ணலாம். ஸோ மேக்னிடியூட் ஆஃப்னா மாடுலஸ் ஆஃப் வெக்டார் ஏ வந்து என்ன வரும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 square plus minus 4 whole square plus minus 4 whole square. ஸோ அப்போனா வந்து நம்மளுக்கு என்ன வரும், 9 plus 16 plus 16 வந்து வரும். 16 plus 16 32 plus 9 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 வந்து வரும். அடுத்தது வந்து மாடுலஸ் ஆஃப் வெக்டார் பி, அதாவது 2 square plus minus 1 whole square plus 1 square. ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்ன வரும், 4 plus 1 plus 1. ஸோ which is
6. அடுத்தது மாடுலஸ் ஆஃப் வெக்டார் சி. ஸோ அப்போது இதுக்கு 1 ஸ்கொயர் ப்ளஸ் -3 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் -5 ஹோல் ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு 1 ப்ளஸ் 9 ப்ளஸ் 25 வந்து வரும், which is ஸ்கொயர் ரூட் ஆஃப் 35. ஸோ இங்கே பார்த்தோம்னா இந்த 3 வெக்டாரில் எது வந்து பிக்கர் வேல்யூ அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ திஸ் வில் பி ஆஃப் பிக்கர் வேல்யூ. ஸோ அப்போனா இது வந்து என்னவாயிடும், ஏ வெக்டார் வந்து வரணும். அண்ட் இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம இது வந்து பி வெக்டார் அண்ட் இது சி வெக்டார்னு வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம வந்து பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும் போது நம்ம வந்து எப்படி எழுதுவோம், ஸ்கொயர் ஆஃப் த ஹைபாட்டனியூஸ். அப்போனா மாடுலஸ் ஆஃப் ஏ the whole square it will be equal to modulus of b square plus modulus of c square, square of the other two sides. ஸோ அப்போ இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப் 41 whole square equal to square root of 6 whole square plus square root of 35 whole square. ஸோ இப்படி சால்வ் பண்ணும் போது ஸ்கொயர் ரூட்டோ கேன்சல் ஆகிடும். 41 ஈக்குவல் டு இங்கே வந்து பார்த்தோம்னா 35 ப்ளஸ் 6. ஸோ 35 ப்ளஸ் 6 which is equal to 41. ஸோ எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக தான் வந்து இருக்குது. ஸோ பைத்தாகரஸ் தியரம் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுது. ஸோ அப்போனா நம்ம என்ன எழுதலாம், points A, B, C with the vectors form the vertices of the right angled triangle அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ therefore triangle ABC is a right angled triangle. இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கொஷின் நம்பர் 18 வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே ஏன் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து இங்கே ஏ வெக்டார், இங்கே பி அண்ட் இங்கே சி வெக்டார் அந்த மாதிரி எழுதிட்டேன். பட் ஆனால் நம்ம சால்வ் பண்ண பிறகு தான் நம்ம வந்து விச் இஸ் பிகர் அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம எழுத முடியும். ஸோ நான் வந்து அதை எரேஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமா இதை கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நான் நேம் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதனால தான் வந்து நம்மளுக்கு மாறுச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம 18th கொஷின் வந்து பார்க்கலாம். இன் ட்ரையாங்கிள் ஏபிசி விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்க்கும் போது நம்மளுக்கு த இனிஷியல் பாயிண்ட் ஆஃப் ஒன் வெக்டார் இஸ் the initial point of one vector coincide with the terminal point of the other vector. அப்போ அதோட ரிசல்டன்ட் வந்து நம்மளுக்கு எப்படி இருக்கும், ஸோ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எழுதுகிற மாதிரி வந்து இருக்கும். இது வந்து ஏ வெக்டார், இது பி வெக்டார் அப்படின்னா இது வந்து இட் வில் பி ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் அப்படின்ற மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம இதை எப்படி எழுதுவோம் அப்படின்னா, ஸோ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏசி வெக்டார் அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம். ஸோ இப்போ இதை வந்து இந்த பக்கம் எடுத்துகிட்டு வரும்போது ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் மைனஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்து எனக்கு வரும். ஸோ இப்போ இது எந்த பார்ட்டில் வருது அப்படின்றது பார்ப்போம். ஸோ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி மைனஸ் ஏசி வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் விச் இஸ் நாட் ட்ரூ கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ட்ரூ. அடுத்தது இப்போது இதை வந்து அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுகிறோம். அப்படின்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் மைனஸ் ஆஃப் சிஏ வெக்டார் அப்படின்னு வந்து எழுதுகிறோம், மாற்றி எழுதுகிறோம். அப்படி எழுதும் போது நம்மளுக்கு என்ன ஆகிடும், ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். ஸோ இது வரும்போது இந்த பார்ட் ஏ வந்து நம்மளுக்கு அதேவே கொடுத்துருக்காங்க. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. இதை வந்து இந்த மாதிரி எழுதலாம். ஸோ ஏவும் கரெக்டு, பியும் கரெக்டு. அடுத்தது இங்கே வந்து பார்த்தோம்னா ஏபி வெக்டார் மைனஸ் சிபி வெக்டார். ஸோ பிசி வெக்டார்னு இருக்கா, இதை வந்து நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணி எழுதும்போது சைனை மாற்றிக்கிறோம். ஸோ அப்போ ஏ வெக்டார் மைனஸ் சிபி வெக்டார் ப்ளஸ் சிஏ வெக்டார் ஈக்குவல் டு 0. ஸோ அப்போ வந்து இதுவுமே வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடுது. ஸோ அப்போ திஸ் இஸ் ஆல்சோ ட்ரூ. அப்போது லாஸ்ட் இந்த C1 ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் மைனஸ் ஏசி வெக்டார்னு வந்து இருக்குது. ஸோ இங்கே வந்து கொஷின் தப்பாக எழுதியிருக்கேன். இது வந்து சிஏ வெக்டார்னு வந்து வரும். ஸோ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் மைனஸ் சிஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ வந்து நம்மளுக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த ஸ்டெப்லேயே வந்து நம்ம என்ன எழுதியிருக்கோம், ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் மைனஸ் வரும்போது மைனஸ் ஏசி வெக்டார்னு தான் வந்து வரும், இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இதே சிஏவாக மாற்றணும் அப்படின்னா நம்மளுக்கு என்னவாகுது, இங்கே வந்து ப்ளஸ் சிஏவாக வருது, இங்கே வந்து மைனஸ் சிஏன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ திஸ் இஸ் ஃபால்ஸ், அதாவது திஸ் இஸ் நாட் ட்ரூ. ஸோ தேர்ஃபோர் ஆப்ஷன் சி இஸ் நாட் ட்ரூ. ஸோ அவ்வளோதான் வந்து 18th கொஷின். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து கொஷின் நம்பர் 19 வந்து பார்க்கலாம்.
So 19th question, if vector A and B are two collinear vectors, then which of the following are incorrect அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனில் B vector is equal to lambda into vector A for some scalar lambda அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ some scalar lambda அப்படின்னும் போது it is of any constant value. இல்லை இது வந்து நம்ம ஏற்கனவே வந்து நம்ம பார்த்துருக்கோம். இந்த கொஷின் நம்பர் 11லேயே வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அப்போனா வந்து ரெண்டு வெக்டார்ஸ் வந்து கொலினியர் அப்படின்னும் போது தென் அது வந்து நம்ம இந்த கண்டிஷன் நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ அப்போனா வந்து ஃபஸ்ட்டு ஒன் வந்து கரெக்டு தான். இது வந்து நம்ம 11th கொஷின்லேயே வந்து நம்ம இதை வந்து ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் திஸ் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு வந்து ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் பி வெக்டார். அதாவது ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் அப்படின்னும் போது வெக்டார் ஏ இருக்குது அண்ட் வெக்டார் பி இருக்குது, ரெண்டுமே வந்து சேம் டைரக்ஷனில் வந்து இருக்குது. இப்போது ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி வெக்டார் அப்படின்னும் போது ஸோ இங்கே வந்து இப்படி இருக்குது அண்ட் டைரக்ஷன் வந்து மாற்றி வரும். அப்போ தான் வந்து நம்மளுக்கு மைனஸ் பி வெக்டார் அப்படின்னு வந்து வரும். ஸோ அப்போது இது வந்து தனித்தனியாக இருக்கும் போது கரெக்டாக இருக்குது. பட் ஆனால் இது கலெக்டிவாக நம்ம எடுத்துக்கும் போது தென் இட் வில் பி ஃபால்ஸ். ஸோ இது வந்து என்னது, திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் ட்ரூ. எல்லாத்துலேயுமே வந்து அது கரெக்ட் இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து த ரெஸ்பெக்டிவ் காம்பனன்ட்ஸ் ஆஃப் வெக்டார் ஏ அண்ட் பி ஆர் நாட் ப்ரொபோஷ்னல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. நாட் ப்ரொபோஷ்னல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இங்கே முன்னாடி இந்த இது பார்த்தது தான். என்ன பார்த்தோம், பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லேம்டா இன்ட்டு வெக்டார் ஏ அப்படின்றது வந்து பார்த்தோம். அண்ட் லேம்டா வந்து என்னது, எனி கான்ஸ்டன்ட் வேல்யூ இல்லைனா ரியல் நம்பர் எப்படி வேணாலும் வந்து நம்ம எடுத்துக்கலாம். அப்போனா இது அப்ளை ஆகும் போது ஏவும் பியும் கண்டிப்பாக ஏவும் பியும் வந்து என்னவாக இருக்கும், இட் வில் பி ஆல்வேஸ் ப்ரொபோஷ்னல். ஏவும் பியும் எப்போவுமே வந்து ப்ரொபோஷ்னலாக தான் இருக்கும். ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஆர் நாட் ப்ரொபோஷ்னல் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் அடுத்தது லாஸ்ட் ஒன், இந்த டி வந்து போத் த வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி ஹாவ் சேம் டைரக்ஷன்ஸ் பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போது சேம் டைரக்ஷனில் இருக்குது. இப்போ ஏ வெக்டார் வந்து ஈக்குவல் டு இப்போ 2i கேப் அப்படின்ற மாதிரி இருக்குது. அண்ட் பி வெக்டார் வந்து ஈக்குவல் டு 2i கேப் அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ அப்போ வந்து இதோட மேக்னிடியூடும் வந்து நம்மளுக்கு என்னவா வரும், நம்மளுக்கு வந்து சேமாக தான் வந்து இருக்கும். ஆனால் இதே வந்து இப்போ வெக்டார் ஏ ஈக்குவல் டு அதாவது இந்த மாதிரி வந்து வருது. அண்டு வெக்டார் பி வந்து மேக்னிடியூட் வந்து வேறு வருது. அதாவது இங்கே வந்து 2i கேப் வருது, இங்கே வந்து 4i கேப் வந்து வருது. அப்படின்னும் போது அதாவது ஃபுல்லாக வந்து நம்ம எழுதணும். நான் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அப்படி வரும்போது அதோட மேக்னிடியூட் வந்து வேரி ஆகுது. ஸோ அப்போனா போத் த வெக்டார்ஸ் ஏ அண்ட் பி ஹாவ் சேம் டைரக்ஷன் பட் டிஃப்ரெண்ட் மேக்னிடியூட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து என்னது, திஸ் இஸ் நாட் ஆல்வேஸ் கரெக்ட். இட் இஸ் நாட் ஆல்வேஸ். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு என்னென்னலாம் வருது, ஆப்ஷன் பி, சி அண்ட் டி ஆர் இன்கரெக்ட். ஸோ அவ்வளோதான் வந்து 19th கொஷின். ஸோ இந்த சம்மோட வந்து நம்மளுக்கு இந்த எக்ஸசைஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அண்ட் இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.